ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் இஸ்ரேல் வார் சம்பந்தமான ஒரு அப்டேட்டை பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அலி லாரிஜானி மற்றும் ரெசா சொலைமனி இருவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று. இருவரும் முக்கியமான தலைவர்கள். அதற்கு பின்பு நேற்று இரவு மீண்டும் ஒரு முக்கியமான உளவுத்துறையினுடைய தலைவர் கட்டாய் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் தான் உளவுத்துறையினுடைய பொறுப்பு அமைச்சர். அவர் கொல்லப்பட்டது ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இதற்கு பதிலடியாக ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நேற்று இரவு ஏவியது. அதில் முக்கியமான புதிய ஏவுகணைகள், புதிய உத்திகள் பயன்படுத்தப்பட்டன. அவங்க வீசிய அந்த ஏவுகணை வானத்தில் இன்டர்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி வெடித்து சிதறி 100-150 பிரிவுகளாக பிரிந்து சென்று தாக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் கிளஸ்டர் அம்யூனிஷன் அப்படின்னு பேரு. இந்த கிளஸ்டர் அம்யூனிஷனை பேன் பண்ணியிருக்கிறாங்க உலகம் முழுவதும். இருந்தாலும் ரஷ்யா கூட உக்ரைன் போர்ல இந்த கிளஸ்டர் அம்யூனிஷனை பயன்படுத்தினார்கள். அதே போன்று திரும்பவும் உக்ரைன் ரஷ்யா மீது இதே கிளஸ்டர் அம்யூனிஷனை பயன்படுத்தினார்கள். தலைவர்களுடைய படுகொலைக்கு பதிலாக ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய பொழுது அவர்கள் பயன்படுத்திய மிசைல்ஸ் ஒன்று ஹஜ் காசிம் மிசைல். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காசிம் சொலைமனி அப்படிங்கிறவரை முதல் முறையாக பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருந்த பொழுது ஈராக்ல கொல்லப்பட்டார். அவருடைய நினைவாக தான் இந்த காசிம் மிசைல் வந்தது. அதற்கு அடுத்து செஜி 2 அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு மிசைல், அது 2000 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடியது. கொரம் ஷஹார் அப்படிங்கிற மிசைல், அதுதான் டெல் அவிவை தாக்கிய முக்கியமான மிசைல். ஹைபர் ஷெகான் மிசைல், இது ஏர் டிஃபென்ஸையும் ஏமாற்றக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடிய மிசைல் தான் இந்த ஹைபர் ஷெகான் மிசைல். இதையெல்லாம் பயன்படுத்தி இவர்கள் ஒரு அதிரடி தாக்குதலை ஈரான் நடத்தியது. இதில் பல நபர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகின்றது. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரையிலும் 10,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மீண்டும் இன்று ஈராக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய தூதரகத்தை தாக்கி இருக்கிறது. இது 2வது முறை இந்த தாக்குதல். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜப்பான்ல இருந்து 2000 மெரைன்ஸ் வர்றாங்க அப்படின்ட்டு. அந்த ஜப்பான்ல இருந்து வரக்கூடிய மெரைன்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த கப்பற்படை வீரர்கள். அவர்கள் வருவது எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த நட்டான்சா அப்படிங்கிற பகுதியில் ஈரான்ல இருக்கு. அங்கதான் அந்த நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர். அதற்கடியில் தான் யுரேனியம் தாதுக்கள் இருக்கு. அந்த நட்டான்சா ஸ்டேஷனை கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியதில் இது சேதப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் அந்த என்ரிச்டு யுரேனியம் அப்படிங்கிறது 640 கிலோ இருக்கின்றது. அந்த பூமிக்கடியில் அந்த பங்கருக்குள்ள இருக்கு. அந்த இடிபாடுகளில் சிக்கி கொண்டிருக்கின்றன. இதை மீட்டு வேறு நாட்டிற்கு எடுத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த 2000 மெரைன்ஸ், அதாவது கடற்படை வீரர்கள் வருகிறார்கள் சொல்றாங்க. இந்த நட்டான்சா பகுதியில் போய் புதைந்து கிடக்கிற அந்த என்ரிச்டு யுரேனியம் இதை எடுத்து வருவது மிகவும் சிரமமான காரியம். அது மட்டுமல்ல, அது ரேடியேஷன் சொல்லுவாங்க, அந்த கதிர்வீச்சு பரவாமல் எடுத்து வர வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு ரிஸ்கி மேட்டர், ரிஸ்கி ஆபரேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு இவர்கள் போவார்களா என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவில் டைரக்டர் நேஷனல் கவுண்டர் டெரரிசம், அதாவது பயங்கரவாத எதிர்த்தடுப்பு பிரிவு, அதற்கு தலைவராக இருந்தவர் தான் ஜோ கென்ட். இந்த ஜோ கென்ட் ஒரு ஃபேமஸ் மிலிட்டரி ஆஃபீஸர், அப்புறம் ஃபார்மர் சிஏஏ ஆஃபீஸர் கூட. இவர் அந்த பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு நேற்று. ஏன் தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு. ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் ஒரு தேவையற்றது, எந்தவித காரணமும் இல்லாமல் ஈரான் மீது போர் தொடுத்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா மீது தாக்குவதற்கான ஆயத்த நிலையில் எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலும் இல்லை. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் சொல்லியதை வைத்துத்தான் அமெரிக்கா இஸ்ரேலிற்கு ஆதரவாக ஈரானை தாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். முதலாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்து ஒரு முக்கிய நபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கொள்கையை எதிர்த்து பதவி விலகி இருக்கின்றார். இது வெள்ளை மாளிகைக்கு ஓர் அதிர்ச்சி. வெள்ளை மாளிகை இது சம்பந்தமாக அளித்த பேட்டியில் நிச்சயமாக ஜோ கென்ட் சொல்வது தவறு, அவருக்கு முழு விவரங்களும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒன்லி டைரக்டர் நேஷனல் கவுண்டர் டெரரிசம், ஃபாரின் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற விவரங்களுக்கு இவருக்கு அந்த ஆக்சஸ் சொல்லுவாங்க, அந்த தகவல்களை பெறுவதற்கான ஒரு நிலை இவரிடம் இல்லை. எனவே இவருக்கு தெரிந்த தகவல்கள் சில தகவல்களே அப்படின்னு சொல்லி அவங்க வெள்ளை மாளிகை சொல்லியிருக்கு. இந்த ஜோ கென்ட் அவர்களுடைய மனைவி அவங்களும் ஒரு நேவல் கிரிப்டோ டெக்னீசியன். இவங்க சிரியாவில் மஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு 4-5 ஆர்மி ஆஃபீஸர்ஸ், அப்புறம் யூஎஸ் ஆர்மி கான்ட்ராக்டர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ், இவங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஐசிஸ் அனுப்பிய ஒரு நபர் மனித வெடிகுண்டு மூலம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெடிக்கிறாரு. வெடித்த உடனே இவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். இதற்கிடையில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அமெரிக்காவுடைய நேஷனல் கேம், தேசிய விளையாட்டு எது அப்படின்னு சொன்னால் பேஸ்பால். அதை நம்ம ஊரில் ஷார்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பேஸ்பால் தான் அமெரிக்காவுடைய தேசிய விளையாட்டு. இது ஒரு காம்படிஷன்லாம் நடக்கும் பல நாடுகளுக்கிடையே. இதில் வெனிசுலாவும் அமெரிக்காவும் ஃபைனல்ஸ்க்கு வந்துச்சு. அதில் வெனிசுலா நாட்டை சேர்ந்த பேஸ்பால் டீம் வெற்றி பெற்றது. இது அமெரிக்காவிற்கு ஒரு அதிர்ச்சி. இவர்கள் ராணுவத்தின் மூலம் நம்மை வெற்றி கொள்ளலாம், ஆனால் விளையாட்டில் நாங்கள் வெற்றி கொண்டோம் என்று வெனிசுலா நாட்டு வீரர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அப்புறம் நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள், அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் ராணுவ வீரர் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பேர். இவர்களெல்லாம் டூரிஸ்ட் விசால வந்துட்டு டெல்லியில் இறங்கி அப்படியே மிசோரம் போவாங்க, வடகிழக்கு மாகாணங்கள். அங்க போயிட்டு அங்கிருந்து அப்படியே மியான்மர் ஆர் பர்மா அங்க போய் அங்கிருக்கிற தீவிரவாதிகளுக்கு ட்ரோன் சம்பந்தமான பயிற்சியை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இதில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி உலகம் முழுவதும் இது போன்ற ட்ரோன் பயிற்சி, தீவிரவாதங்கள், மனித உயிரிழப்புகள் இப்படி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இதற்கு எப்பொழுதுதான் முடிவு வரும்? இதை நினைக்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை மனதிலே எழும். ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ள வேண்டும். உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும். அதே சமயத்தில் உலகத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை பாதிக்கக்கூடும். ஆனால் அந்த நிகழ்வுகள் நம்மை பாதிக்காத அளவில் நம்முடைய மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். இது யாரால் தீர்க்கப்பட முடியும்? உலகத் தலைவர்களாலா அல்லது இயற்கையே தீர்க்குமா? பொறுத்து பார்ப்போம்.